இலக்கியாவும், கௌதமும் எந்த ஜென்மத்திலயுமே பிரிய மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இந்த ஜென்மத்திலேயே அது நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்ட ஒரு மிகப்பெரிய நாடகம். இப்போ நம்ம கௌதமோட வாழ்க்கையில அது உண்மையா நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதமால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம இலக்கியா, ரேவதி, ஜானகி இவங்க எல்லாருமா சேர்ந்து காப்பாத்திருவாங்களா? அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு இவ்ளோ பெரிய ஆபத்து எப்படி நடந்துச்சு? உண்மையிலேயே நம்ம கௌதம்க்கு என்னதான் ஆச்சு? அப்படின்றதையும் பார்க்க போறோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடுச்சு. அதே மாதிரி ரேவதிக்கு அந்த கோவில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சாமியார் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு வரக்கூடிய ஆபத்துகள் தெரிய வந்துச்சு. அதாவது ஏற்கனவே நம்ம ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட உண்மைய சொல்லலாமா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. கௌதம் கிட்ட சொன்னா தானே பிரச்சனை. ஏன்னா எஸ்எஸ்கே திருந்துனதுனால, கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா, தூரத்துல நின்னு பார்த்துட்டு போயிட்டு போறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கோவில்ல இந்த எஸ்எஸ்கேவுக்காகவும், தன்னோட கௌதம்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அந்த சாமியார் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது உங்க புள்ளைக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா யாரு அப்படின்றது தெரிய வருதோ, அந்த ஒரு டைம்ல உங்க புள்ளையோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. நீங்க செஞ்ச பாவம் எல்லாமே சேர்ந்து உங்க புள்ளைய கொல்லப் போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம ரேவதி வந்துட்டு எப்பவுமே எஸ்எஸ்கேவுக்கும் உண்மை தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கௌதம்க்கும் உண்மை தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்தையுமே போட்டு மறைச்சிடலாம் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கௌதம்க்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. கௌதமும் எஸ்எஸ்கேவ கொல்றதுக்காக வெறியோட தொரத்துனாரு. அந்த ஒரு டைம்ல தான் யமன் வந்து பார்த்தீங்கன்னா, பாசக்கயிற நம்ம கௌதம் மேல வீசியிருக்காங்க. கடைசியில நம்ம கௌதமுக்கு ஆக்சிடென்ட் ஆயி இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து நம்ம இலக்கியா, ரேவதி இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லி ஜானகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்து ஜானகியும் இப்போ பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே காப்பாத்தவே முடியாது அப்படின்ற மாரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸான கண்டிஷன்ல தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கையில எதுவுமே இல்ல. நீங்க அந்த கடவுள தான் வேண்டிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம இலக்கியா இவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாமிய கும்பிடுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம கௌதமோட உயிருக்கே ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா கௌதமோட உயிர காப்பாத்திடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்க போகுது. அதாவது இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஆனா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துல விழல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த பூஜாவோட விஷயத்துல. ஆனா இந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம கௌதம் இலக்கியாவ வெறுக்க போறதும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நுழையிறதும், இந்த மாரி நிகழ்ச்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. உண்மையிலேயே நம்ம கௌதமோட வாழ்க்கையிலயும், இலக்கியாவோட வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நடந்துருமா? அப்படின்ற மாரி வந்து நினைச்சுட்டு இருந்தோம். நடக்குமா? நடக்காதா? அப்படின்ட்டு. ஆனா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.